அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற மற்றொரு முக்கியமான விஷயம் எதை பற்றியதும் நம்ம பார்த்துட்டோம்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறையின் மேம்பாடு. அதில் பாகம் 3 பார்ட் 3. இதை ஏற்கனவே பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு தலைப்பில், அதாவது பகுதி 2ல் என்ன நான் காணொலியில் கூறியிருப்பேன்னா, லீகலி பிக்கப் அண்ட் ஆர் லீகலி ரெஸ்கியூ அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு காணொலி கொடுத்துருக்குறேன். அது குறிப்பாக யாருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னா, இந்த ஊடகவியலாளர்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது பத்திரிக்கைக்காரங்க, அப்புறம் ஜேர்னலிஸ்ட்டு, அது மாதிரி சமூகத்தை ஆய்வு செய்து இந்த கட்டுரைகள் எழுதுறதோ, அல்லது ஒரு செய்தியாளர்களாக இருக்கோ, அல்லது யூடியூப்பில் இருக்கிறவங்களா இருக்கோ, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிட்டேன். ஏன்னா அந்த காணொலி குறிப்பாக யாருக்காக எடுத்ததுன்னா, நேசப்பிரபுன்னு ஒருத்தர் பல்லடத்தில் தாக்கப்பட்டார். அதுவும் இந்த மது விற்பனைக்கு எதிராக குரல் கொடுத்து அவருக்காக தான் ஆய்வு, என்னோட தரப்பில் கருத்து கணிப்புகள், இன்னும் மக்கள்கிட்ட விருப்பங்கள் இதெல்லாம் கேட்டு, அப்புறம் ஒரு வேலை வாய்ப்பாகவும் அது மக்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அமையணும், அவங்களும் அதில் ஒரு வருமானம் எடுக்கணும், அதே மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காணொலி பதிவிட்டிருந்தேன். இந்த ஒரு 3வது பாகத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, காவல்துறையினர் எப்படி மக்களை அணுக வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒன்றுமில்ல, ஒரு சந்தேகத்துக்காக ஒரு விசாரணை அப்படிங்கிற பேரில் போகிறாங்க அப்படின்னா, விசாரணைங்கிற ஒரு விஷயம் காவல்துறைகிட்ட இருந்து மக்கள்கிட்ட போகும்போது எப்படி இப்படிலாம் இருக்கணும்னா, முதற்கட்டமாக போகும்போது ஒரு சந்தேகத்துக்குரிய நபரை இந்த மாதிரி ஒரு தகவல் சேகரிப்பு விஷயமா அழைக்கிறாங்க அப்படின்னா, அது என்னன்னு சொல்லி அந்த ஒரு வீட்டுக்கு போய் அணுகி காவல்துறையினர் அவங்க அழைக்கணும், கூப்பிடணும் அப்படின்னா, இங்கே ஒரு வழக்கில் ஒரு ஆய்வு தகவல் விஷயமா ஒரு கலந்துரையாடல் ஒன்று இருக்குது. அதுக்கு கலந்துட்டு போங்க அப்படின்னு தான் அழைப்பு கொடுக்கணும். அந்த அழைக்கப்பட்ட நபர் முதல்ல அவர் தானா முன் அவருடைய கருத்துக்களை எல்லாம், அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் சொல்கிறாரா அப்படிங்கிறத நம்ம அறிக்கையாக நம்ம எடுக்கணும். அடுத்தபடியாக பார்த்துட்டோம்னா, அந்த அழைக்கப்பட்ட நபர் வரவில்லைன்னா அவருக்கு அடுத்ததான் என்ன பண்ணணும், அப்புறம் விசாரணைங்கிற பெயரில் நம்ம சொல்கிற ஒரு விஷயங்கள் எப்படி மக்களுக்கு போய் சென்றடையுது, அதை அவங்க ஒரு குற்ற உணர்ச்சியாக எடுத்துக்கிறாங்களா, பயந்துக்கிறாங்களா, இன்னொன்று அவங்களுக்கு அதில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க வீட்டுக்கு வரும்போது அது மனசளவில் ஒரு மன உடைச்சல் இருக்குதா, அது அவங்களுக்கு ஏதாவது அக்கம் பக்கத்தினர் பேசுறது, இன்னொன்று மற்றவங்க கூட கூடி பழகி ஒரு ஒத்துமையாக இருக்கிற அந்த ஒரு கட்டமைப்பு உடைக்கிற விதமாக காவல்துறையினுடைய ஒரு அணுகுமுறை இருக்குதா, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும்னா, என்ன ஒரு விஷயத்த அவங்ககிட்ட அவங்க காதில் சொன்னாங்கன்னா அவங்க கேட்பாங்க. அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போகும்போது அவங்க என்ன ஏதுனே தெரியாமல் பயப்படுறாங்க, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க பயந்துக்குவாங்க, திடீர்னு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் போலீஸ் வராங்க அப்படின்னு. காவல்துறையினர் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னாவே அது என்ன சொல்கிறதுன்னா, அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஒரு 30-40 வருஷமாக என்னென்னா, ஒருத்தரை தேடி போகிறாங்கன்னா அவன் குற்றம் செஞ்சுருக்கான், அதனால தான் போலீஸ் தேடி வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை காவல்துறையினர் புரிஞ்சுக்கிறது இல்லை. என் மக்கள் ஏன் எதனால் பயப்படுறாங்க அப்படின்னு. அதாவது காவல்துறை வந்த காலத்தில் இருந்தே நமக்கு லேண்ட்லைன் ஃபோன் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. அது மூலமாக அழைச்சி பேசுகிற ஒரு பழக்கத்தெல்லாம் எதுவும் பண்ணல. ஏன்னா காவல்துறையினரில் ஆய்வாளர், துணை ஆய்வாளர், அப்புறம் என்ன சொல்கிறதுன்னா அந்த ஏட்டு கான்ஸ்டேபிள், ஹெட் கான்ஸ்டேபிள் அப்படின்னு பல நிலைகளில் அங்கே வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேலே கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், எஸ்பி, டிஎஸ்பி, ஐஜி, டிஐஜி, இப்படி பல உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க.
அந்த உயர் அதிகாரிகள்லாம் என்ன ஒரு தக ஒரு உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை அப்படியே செய்து முடிக்கிறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்குது. அதனால் இதில் ஒரு மக்களை நம்ம ஒரு மனசளவாக நோகடிக்காமல் அவங்கள சாகடிக்காமல் அவங்கள ஒத்துழைக்க வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம என்னமோ அரசாங்க தரப்பில், அதுவும் குறிப்பாக நீதித்துறை தரப்பில் ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கைகள் அல்லது ஒரு ஒரு குழு ஆய்வு நடத்தி மக்கள் பயந்து எங்கெங்கெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க, அவங்க காவல்துறையோடு வந்து இவங்களாம் ஒத்துழைக்காமல் இருக்கிறாங்க, அதையெல்லாம் பார்த்து மக்களை அதுக்கு தகுந்த மாதிரி அணுகணும். நாளைக்கு காவல்துறை காவல் நிலையம் அப்படிங்கிறது மக்கள் சகஜமாக வந்து தங்களுடைய கருத்துக்களை, ஒரு விருப்பங்களை, அதே மாதிரி ஒரு ஜனநாயக மேம்பாட்டு முறைக்கு வந்து அவங்க ஒரு புகார்களை தெரிவிக்கிறதுனாலும் ஒரு சகஜமாக வந்துட்டு போகிற ஒரு இடமா தான் முதல்ல மாறணும். அதுவும் சகஜமான ஒரு இடமா மாறினா தான் என்ன ஆகும்னா பிற்காலத்தில் காவல்துறையினர், அதுவும் காவலர்கள், குறிப்பாக காவலர்கள் ஒரு வழக்குக்காக வராங்க, தகவல் கேட்க வராங்க அப்படின்னா ஒரு மனசில் ஒரு பயம் இல்லாமல் சரளமாக அதை பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆதாரங்களை திரட்டவும், ஆதாரங்களை பாதுகாப்பாக வைக்கிறதையும் மக்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். கண்டிப்பாக அது கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நம்ம நீதியை காப்பாற்றுறதுக்காக நீதிமன்றத்தினுடைய படி ஏறி போய் சொன்னோம்னா நமக்கு ஏதாவது அருவாள் விட்டு, கத்தி விட்டு, அது இது வந்துருமோன்னுலாம் பயப்படுறாங்க. அப்படி பயப்படுற ஒரு விஷயத்துல இருந்து அவங்க கண்டிப்பாக ஒரு தைரியமான ஒரு நிலைமைக்கு அவங்க மாறி வரணும். அப்படி மாறி வந்தால் தான் என்ன ஆகும்னா அவங்களுக்கும் வந்து எந்த காலத்துலேயும் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை அமையும். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஒவ்வொரு கட்டத்துலேயும் மக்களை ஒரு விசாரிக்க போகிறாங்களோ அல்லது வேறொரு தகவல் விஷயமா சந்திக்க போகிறாங்களோ காவல்துறையினர், அது என்ன பண்ணணும்னா அவங்க மக்களுக்கு அதில் அச்சம் இருக்குதா, எந்த மாதிரி காவல்துறையினர் அணுகினார்கள், எந்த மாதிரி நடந்து கொண்டார்கள், எந்த மாதிரி செயல்பட்டாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு அதில் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டது, அதுக்கு ஒரு 5 நட்சத்திர ஒரு குறியீட்டில் எவ்வளோதான் அவங்க கொடுக்குறாங்க, இது மாதிரி காவல்துறையும் கொண்டு வரணும். ஏன்னா காவல்துறையும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஓலா, யூபர், அப்புறம் ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரி ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு இதுதான், ஒரு துறை தான். அதில் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் காவல்துறை மேலே இருக்கிற அச்சம், அப்புறம் என்ன சொல்கிறதுனா ஒரு பயம், காவல்துறைக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கிற ஒரு பயம், இதெல்லாம் வந்து மக்களை விட்டு பெரிய அளவில் விலகும். பெரிய அளவில் விலகிறது மட்டும் இல்லாமல் யாராவது காவல்துறையினரையும் தவறு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு தைரியம் அவங்களுக்கு வரும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கிற தைரியம் வந்திருக்கிற மக்களினுடைய எண்ணிக்கை சதவீதம் அது போதும். அது கண்டிப்பாக இன்னும் அதிகமாகணும். அதிகமாச்சுன்னா குற்றங்களும் என்னாகும்னா மக்கள் செய்யறதுக்கே பயப்படுவாங்க, இன்னொன்று செய்தவனை காட்டி கொடுக்கறதுக்கும் பயப்பட மாட்டாங்க. என்னுடைய இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைபராக ஆகலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபராக உடனே ஆகிக்கோங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே சமயம் இது வந்து எப்படின்னா சொல்லியிருக்கிறது ஒரு விவசாயம் செய்கிற இதில் ஒரு கொத்து எடுத்துகிட்டு கொண்டு போய் மண்ணை ஒரு கொத்தி விட்ட மாதிரி. ஆனால் இது இன்னும் பெரிய அளவில் நம்ம டிராக்டர்லாம் வச்சு உழுது பெரிய அளவில் ஒரு பயிர் பண்ணி நம்ம ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரியான இதுக்கு நீதித்துறையை நம்ம தான் வந்து வளர்த்துக்கணும். நீதித்துறை நமக்கானது நம்ம ஒரு வாய் கொடுத்து சரியான அளவில் பேச்சு கொடுத்து அதுக்கான ஒரு உதவிக்கரம் நீட்டி நம்மளுடைய கருத்துக்களை எல்லாம் தெரியப்படுத்தணும்னா தான் கண்டிப்பாக நீதித்துறை இன்னும் பன்மடங்காக அதனுடைய ஒரு உயர்வு, ஒரு மேம்பாடு வளர்ச்சியாக அடையும். அதே மாதிரி என்னுடைய இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேர் பார்க்கணும். நீதித்துறை நம்ம நாட்டில் நம்ம இன்னும் மக்கள்கிட்ட எத்தனை பேர் போய் சேராமல் இருக்குது. நீதித்துறையில் வந்து நம்ம பேசணும்னா இன்னும் என்னென்ன மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை அதில் நம்ம ஏற்படுத்தலாம். அதே மாதிரி வழக்கறிஞர்களில் பார்த்துட்டோம்னா வழக்கறிஞர்களில் பெரும்பாலானோர்
அதாவது பள்ளி படிப்பில் ஓரளவுக்கு படித்தவங்களாம் இருந்தாலும் வழக்கறிஞர் அந்த வக்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் படிப்பை முடித்து அதுக்கப்புறம் நம்ம சட்டத்திட்டத்தை மேம்படுத்தி நீதித்துறையை வளர்க்குறதுக்காக அன்றாடம் போராடிக்கிட்டு தான் கிடக்குறாங்க. அவங்களுடைய போராட்டம் எங்கே வந்து ஒரு மாட்டிட்டு ஒரு சிக்கலில் நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளுக்கும் அதே மாதிரி நீதி கிடைக்காம தவிக்கிற மக்களுக்கும் இடையில நின்றுட்டு ஒரு சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. அந்த சித்திரவதை எவ்வளோ கொடுமையானதுன்னு அவங்கக்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு, ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆய்வு தகவல்கள் நம்ம எடுத்து பார்த்தா தான் அது புரியும். அது எப்படின்னா அந்த வழக்கறிஞர்களாலையும் வந்து அதை சொல்லி இது பண்ண முடியல. அதை நீதிபதிகள் கிட்ட மக்களுடைய குறை என்னங்கிறத கொண்டு போய் சேர்க்க முடியல. அதே மாதிரி மக்கள்கிட்டையும் நீதிபதிகளுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன, மக்கள் இன்னும் எப்படி அவங்க நீதிபதிகளுக்கு முன்னாடி ஒரு தைரியமாக இதாக வரணும் அப்படிங்கிறதையும் நீதிபதிகளுடைய ஒரு எதிர்பார்ப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. இப்படி நம்ம இருக்கும்போது நீதித்துறைன்னா என்ன சொல்றதுன்னா ஒரு வளர்ச்சி அடையன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முரண்பாடான விஷயங்கள்ல இருந்து இன்னும் மேம்பட்டு வரலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த முரண்பாடான விஷயங்களை நம்ம எப்படி இன்னும் தகர்த்தெறியலாம், எப்படி அதை உடைச்சி மக்களுக்கும் நீதிபதிகளுக்கும் நீதிக்கும் இருக்கிற இடைவெளியை குறைச்சி மக்கள் விலகி நீதியினோட இதுலேருந்து விலகி செல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு பாலமாக நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கணும். இதே மாதிரி இன்னும் பல ஆய்வுகளோடு உங்களை அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.